இங்கே பாருங்கள் மக்களே, இது ரொம்ப நாள் ஆசை. பனம்பழம் சாப்பிட்ணும். செங்கல்பட்டுக்கு போனோன்னா மார்க்கெட்டுக்கு, அப்போ பார்த்தா இந்த பழம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். இது வாங்கணுன்னு ஆசை, வாங்கி சாப்பிட்ணுன்னு. எங்கள் ஊரில் இது சும்மா கிடக்கு. நான் காசு 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப விருப்பம். என் மூஞ்சி எடு அப்படி போய். வணக்கம் மக்கள், இங்கே பாருங்கள். வீடியோ எடுக்க சொன்னால் பனம்பழத்துக்கு மாவு போடி. என்னடா மாவு, நாங்களாம் அப்படிலாம் சாப்பிட்டதில்லை தருண். இது அப்படியே டைரெக்டாக, அதுவும் அடுப்பில், விறகு அடுப்பில் சுட்டு சூப்பராக சாப்பிடுவோம். இது அந்த ஞாபகத்தில் தான் நான் வாங்கினேன். ஆயிடுச்சு மக்களே, சாப்பிடலாம். பாருங்க மக்களே, நான் பாருங்கள் பால் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்குங்க. பாருங்கள் பனை பழம் இப்படியே எடுப்பா. நாங்களாம் அங்கே அடுப்புக்கிட்ட உட்காந்துக்கிட்டு சாப்பிடுவோம். அப்படியே சூடாக இருக்குது மக்களே. எப்படி பிரிக்கிறது மறந்து கூட போயிட்டேன். இது 2 நாள் ஆச்சு மக்களே. ஆனால் எதுவும் பூச்சிலாம் வரல. பூச்சி வந்துடும் தெரியுங்களா? சூடாக இருக்குது. 3 கொட்டை இது பாருங்க. 1 2 3 தான். சூடாக இருக்குது சாப்பிட. சூடாக இருக்கேப்பா. ரொம்ப நாளாச்சு மக்களே இந்த பழம் சாப்பிட்டுட்டு. இந்த தோலெல்லாம் பிச்சு மென்று தின்னுவோம். தண்ணுது இந்த தோலெல்லாம் அப்படியே மென்று சாப்பிடும். இது வாசம் பாரு, செம்ம அருமையாக இருக்குது வாசம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பாருடா. இப்போ நார் பாரு எப்படி இருக்குது பாரு. அடுப்பில் சுட்டால் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த கேஸில் செஞ்சது அவ்வளோ சுவை குறையுது. இருடா ஒரு வீடியோ எடுப்பா பாருப்பா. சூப்பராக இருக்கு. நீங்களும் சாப்பிடு. வணக்கம் மக்களே, நீங்களும் வாங்க. இந்த பனம்பழம் சாப்பிட்டது உண்டான்னு ஒரு பதிவில் சொல்லுங்கள்.